ஹலோ பசங்களா! ஸோ இந்த வீடியோல ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸோட பார்ட் 2 வீடியோ தான் கன்டினியூவேஷன் இது. ஸோ பார்ட் 1 நீங்க பார்க்குறீங்க, பார்க்கல தட் டசன்ட் ஈவன் மேட்டர். பிகாஸ் இந்த பார்ட் 2 வீடியோ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க தான் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்டின்னா, ரேங்க் லிஸ்ட், கவுன்சிலிங் இத பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்க்குறீங்க அப்டின்னா, எந்த டவுட்டுமே உங்களுக்கு வராது. டவுட்ன்ற ஒரு கான்செப்ட்டே வராது. ஸோ நீங்க என்னோட ஸ்டூடெண்ட் அப்டின்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து டவுட்டே வராது. என்னோட ஸ்டூடெண்ட் எல்லாமே லைக் கிறிஸ்டல் கிளியரா இருப்பாங்க. ஸோ ஒரு டவுட் கூட வராது. டவுட்ன்றதே வராது. அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்டின்னா, கண்ண மூடிட்டு உங்களோட 15 மினிட்ஸ் மட்டும் என்கிட்ட குடுங்க. ஐ வில் மேக் திஸ் கம்ப்ளீட் ப்ரொசீஜர் கிறிஸ்டல் கிளியர். சரிங்களா? உங்களுக்கு டவுட்டே வராது பசங்களா. நீங்க எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. 1/2 அன் ஹவர், 1 ஹவர் ரீல்ஸ் பார்ப்பீங்க, Instagram நோண்டுவீங்க. ஸோ அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணீங்க. ஜஸ்ட் கிவ் யூர் 15 மினிட்ஸ் அலோன் அண்ட் சிட் வித் திஸ் வீடியோ அண்ட் வாட்ச் டில் த எண்ட். உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் கைடன்ஸ் அண்ட் கம்ப்ளீட் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ எதுக்கு பத்தியும் வரி பண்ணிக்காதீங்க. ஸோ அட் மை பீரியட் ஆனா தெர் இஸ் நோ ஒன் டு கைட் மீ. ஸோ நம்மளே வந்து ரூட் மேப் போட்டு மேலே ஏறி போனா தான் உண்டு. பட் யூ பீப்பிள் ஆர் வெரி லக்கி. யூ ஹேவ் மீ அண்ட் ஐ அம் தேர் டு கைட் யூ. சரிங்களா? அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. தட் இஸ் மை ஒன்லி ஒன் ரெக்வெஸ்ட். நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எந்த சேனல் ஃபாலோ பண்ணீங்க? தட் ஈவன் டசன்ட் மேட்டர். இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்டின்னா, யூ ஆர் மை ஸ்டூடெண்ட். ஸோ ஐ வில் டூ த ஜஸ்டிஸ். ஓகே? ஜஸ்ட் கிவ் யூர் 15 மினிட்ஸ் அலோன் அண்ட் சிட் இன் அ பிளேஸ் அண்ட் வாட்ச் திஸ் வீடியோ கம்ப்ளீட்லி. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட கமெண்ட்ல நீங்க பண்ணலாம். ஐ வில் பி ரிப்ளைங் டு எவ்ரிதிங். ஸோ நவ் 24th கொஸ்டின். when the rank list will be released or how will I know my rank? எப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும்? எப்படி நான் வந்து என்னோட ரேங்க் தெரிஞ்சுக்கிறது? இது ஏற்கனவே நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணது தான். ரொம்ப ஈஸி. ஸோ த ரேங்க் லிஸ்ட் வில் பி ரிலீஸ்ட் ஆஃப்டர் ப்ராசஸிங் ஆஃப் அப்ளிகேஷன் அண்ட் வில் பி ஹாஸ்டட் இன் த யூனிவர்சிட்டி அட்மிஷன் வெப்சைட். கேண்டிடேட் மே நோ their ரேங்க் பை சர்ச்சிங் their அப்ளிகேஷன் நம்பர் இன் த ரேங்க் லிஸ்ட். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? அங்கே என்னோட ரேங்க் நான் எப்படி பார்க்குறது? ரேங்க் லிஸ்ட் எங்கே ரிலீஸ் ஆகும்? நமக்கு adm.tanuvas.ac.in அந்த வெப்சைட்டில் ரிலீஸ் ஆகும். அது ரிலீஸ் ஆன உடனே நான் உங்களுக்கு வீடியோ போட்டுருவேன். அதை எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால் வரி பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு லிங்க் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. லிங்க் வந்து தனித்தனி லிங்காக இருக்கும். ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தனித்தனி லிங்க் இருக்கும். அகாடமிக்கு தனித்தனி லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அங்கே மேலே சர்ச் ஆப்ஷனில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் போட்டிங்கன்னா உங்கள் ரேங்க் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 25th கொஸ்டின். ஈவன் தோ I got the same aggregate mark, my rank is lower than the few candidates. What is the reason for it? ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த டவுட் எல்லாருக்குமே வரும். நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எனக்கே வந்திருக்கு. என்ன டவுட் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 195 வாங்கியிருக்கேன். சரிங்களா? ஆனால் என்னோட ரேங்க் வந்து ரொம்ப கீழே இருக்குது. ஸோ 195ல ஒரு 26 பேர் 195 வாங்கியிருக்காங்கன்னா, 26வது பிளேஸில் என்னோட ரேங்க் இருக்குது. ஏன் வந்து 26வது பிளேஸில் கொடுத்துருக்காங்க? ஸோ எல்லாருமே ஒரே மார்க் தான் வச்சுருக்கோம். ஏன் வந்து ரேங்க் இப்படி டிஃபர் ஆகுது? அந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அதுக்கான ரிப்ளை என்ன அப்படின்னா, தானுவா சைட்லேருந்து, இஃப் த கேண்டிடேட்ஸ் அக்ரிகேட் மார்க்ஸ் ஆர் ஈக்குவல், ப்ரொசீஜர் ஃபார் அசஸிங் இன்டர் சி மெரிட் இதான் கான்செப்டே வில் பி ஃபாலோட் ஆஸ் மென்ஷன் இன் த ப்ராஸ்பெக்டாஸ் இந்த செக்ஷன் 4.5.2 நோட் பண்ணிக்கோங்க. ப்ராஸ்பெக்டாஸில் 4.5.2ல இந்த இன்டர்சி மெரிட்டோட கான்செப்ட் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது ஒன்றும் இல்லை. ஸோ ப்ரிஃபரன்ஸ்ன்றது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 கேண்டிடேட்ஸ் வச்சுப்போம். நானும் 195 தான். என் கூட இருக்க 2 பேருமே 195 தான். இப்போது ப்ரிஃபரன்ஸ்ன்றது எனக்கு தரமாட்டாங்க. எனக்கு முன்னாடி இருக்க 2 பேர்கிட்ட வந்து செக் பண்ணுவாங்க. அவங்க வந்து எந்த அகாடமிக் இயரில் படித்து முடிச்சிருக்காங்க. இப்போ அவங்க 2021ல் முடிச்சிருக்காங்கன்னா, அந்த பையனுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ப்ரிஃபரன்ஸ்ன்றது ஏஜ், எப்போ படிச்சிருக்காங்க, இதெல்லாம் பார்த்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் இன்டர்சி மெரிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நீங்கள் ப்ராஸ்பெக்டாஸில் டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா தெரியும். இல்லை உங்களுக்கு இன்டர்சி மெரிட் சிஸ்டம் பற்றி தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். I'll be explaining detailly in another video. So 26th point. How to know about the date of in-person counseling, in-person online counseling. ஓகேவா? இப்போ இங்கே in-person counselingனா ரொம்ப முக்கியம். in-person counselingன்றது ஆஃப்லைன் கவுன்சிலிங். ஆன்லைன் கவுன்சிலிங்ன்றது நம்ம டிஜிட்டலாக, அதாவது வீட்டில் இருந்தே நம்ம அட்டன் பண்ணலாம். ஃபோனு, லேப்டாப், பிசி, டெஸ்க்டாப் எதுலனா நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அது வந்து ஆன்லைன் கவுன்சிலிங். ஆனால் இந்த இன்பர்சன் கவுன்சிலிங்ன்றது ஆஃப்லைன் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது டேட் ஆஃப் கவுன்சிலிங் நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, தானுவாஸோட ஆன்சர், இன்டிமேஷன் வில் பி சென்ட் டு ரெஜிஸ்டர் ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ஆஃப் த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் prior to the start of the counseling. Online or in-person counseling, they can also verify the university website regularly for the updates. So உங்களுக்கு இன்டிமேஷன் ப்ரியராகவே நாங்கள் கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் வரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க தானுவாஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கவுன்சிலிங் வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் டேட்டில் ஆரம்பிக்குதுன்னா நமக்கு ஒரு 3 to 2 days, அதாவது ப்ரியராகவே நமக்கு இன்டிமேஷன் வந்துடும். ஆர் வீக் பிஃபோர் நமக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இன்டிமேஷன் கொடுத்துருவாங்க. கீப் கண்ணை மூடிட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து வெப்சைட் மட்டும் adm.tanuvas.ac.in காலையில் எழுந்தோடனே போட்டுட்டு ஜஸ்ட் செக் பண்ணிவிட்டு விட்டுருங்க. சரிங்களா? டெய்லி இதை வந்து ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கோங்க. தென் we are moving with the 27th question. For whom the in-person counseling
வில் பி கண்டக்டட். ரொம்ப முக்கியம் சரிங்களா? யாருக்கு வந்து யாரெல்லாம் இன் பர்சன் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும், யாரெல்லாம் ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ நல்லா கவனிங்க, தெளிவாக கவனிங்க. இனிஷியலி in person counseling will be conducted for the candidate for special category, sports, differently abled, children of ex-servicemen and government school students under 7.5 reservation. For the rest of the candidates, the admissions will be only through online counseling. Please keep checking the Tanuva's website for the updates. புரிஞ்சுதா? ஸோ இன் பர்சன் கவுன்சிலிங்கிறது ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வர கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான். இங்கே வந்து 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸுமே அதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தே ஆல்சோ கம் அண்டர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஓகேவா? ஆனால் 2023 வரைக்குமே 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைனில் தான் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த அகாடமிக் இயர் மேபி சேஞ்ச் பண்ணலாம். ஐ எம் நாட் ஷுர். ஸோ 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து அவங்க ஜென்ரல் கேட்டகரியில் ஆட் பண்ணல. ஸோ அதனால் உங்களுக்கு மேபி ஆஃப்லைன்லேயும் இருக்கலாம். ஆஃப்லைன்னா நீங்கள் டேரெக்டாக சென்னை வேப்பேரி போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் கேட்டகரிக்கு அந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து வீட்டிலே அட்டன் பண்ணலாம் கவுன்சிலிங். கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணணும், வெறும் 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்ட வீடியோ. நீங்கள் பிளேலிஸ்ட் விசிட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி டேரெக்டாக போய் அட்டன் பண்ண போகிறீங்க. ஜென்ரல் கேட்டகரி வீட்டில் இருந்தே அட்டன் பண்ண போகிறீங்க. சிம்பிள். நெக்ஸ்ட் 28th கொஸ்டின். வெதர் த ப்ரிஃபரன்ஸ் ஃபார் காலேஜ் என்டர்டு ஒன்ஸ் கேன் பி சேஞ்ச். ஸோ நாங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், ஒரு வாட்டி கொடுத்துருவோம், அதை திருப்பி சேஞ்ச் பண்ண முடியுமா? நம்பர் ஆஃப் டைம்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் என்ன பண்ண முடியாது அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ நமக்கு ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் ஒன்று சேஞ்ச் பண்ணி இருக்கணும் சரிங்களா? அப்படி கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் சேஞ்ச் பண்ணல அப்படின்னா வேறு எதுவுமே பண்ண முடியாது. பட் ஆனால் தானுவாஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவ்ரி அகாடமிக் இயர் வந்து அவங்க ஒரு தேர்ட் ஆப்ஷனாக வந்து நம்ம கவுன்சிலிங் அப்போவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் அது தானுவாஸ் வந்து எந்த ஒரு விதத்துலையுமே முன்னாடி கவுன்சிலிங்க்கு முன்னாடி அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் வீ கேன் ஆல்சோ எக்ஸ்பெக்ட் திஸ் இயர் கவுன்சிலிங் அப்போ நீங்கள் வந்து திருப்பி வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸை மாற்ற முடியும். ஸோ தட் டிபெண்ட்ஸ். ஆனால் வந்து அவங்க இந்த FAQஸில் வந்து கொடுக்கல. ஸோ உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியுன்றதை அவங்க கொடுக்கல. அதனால நம்ம எதுவுமே ஷுவராக சொல்ல முடியாது. பட் ஆனால் 80% ஆஃப் சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து எவ்ரி இயரை வந்து நம்ம கவுன்சிலிங் அப்போது ப்ரிஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கீப் ஹோப்பிங். ஸோ நீங்கள் அதே மாதிரி கவுன்சிலிங்கில் ப்ரிஃபரன்ஸ் கரெக்டாக கொடுங்க தயவு செஞ்சு. ஸோ மேக் ஷுர் நீங்கள் 7 காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்குறீங்கன்றது தான் முக்கியம். ஸோ ஒரு இடத்துல உட்காந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு லிஸ்ட் எடுங்க. காலேஜ்லாம் எப்படி இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, ஸோ டீச்சிங் எப்படி இருக்குது. டீச்சிங் பொறுத்த வரைக்கும் தானுவாஸில் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே மாற்றிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இப்போ MBCயில் வேலை செய்கிறவங்க அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்க, நாமக்கல்லில் வேலை செய்வாங்க. ஸோ அதனால் வந்து டீச்சிங் வில் பி பெஸ்ட் ஒன்லி. ஓகே. ஸோ இந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு வந்து எதாவது திங்ஸ் வாங்கணுன்னா டக்குன்னு போய் வாங்குற மாதிரி இருக்கணும். அது எல்லாத்தையுமே வந்து உட்காந்து ரிசர்ச் பண்ணுங்கள். சிம்பிளாக இந்த ரீல்ஸ் பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் நோண்டுறது, இதெல்லாமே பண்ணாமல் ஜஸ்ட் யூட்டிலைஸ் யுவர் டைம் worthfully. ஓகேவா? ஸோ யூ ஹவ் காட் அ வெரி குட் மென்டார். ஸோ ஐ வில் பி ஹெல்பிங் யூ till the end. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் we are moving with the next question, which is 29th question. If I missed to register for online counseling, can I participate in the subsequent round of online counseling? ஸோ இது ரொம்ப முக்கியம் சரிங்களா? ஸோ என்ன கேட்குறாங்க கொஸ்டின். ஸோ நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணவே மறந்துட்டேன். ஸோ ஐ ஹவ் மிஸ்டு டு ரெஜிஸ்டர் ஆன்லைன் கவுன்சிலிங். இப்போ ஃபஸ்ட் ரவுண்டுக்கே என்னை கூப்பிட்ருக்காங்க. என்னோடய மார்க் எலிஜிபிளாக இருந்தது. அதில் ரெஜிஸ்டர் பண்ண கூப்பிட்டாங்க. நான் ரெஜிஸ்டர் பண்ணல. இப்போ நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் ரவுண்டில் என்னால் அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரே பதில் நோ, யூ கான்ட் ஏபிள் டு அட்டன். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் வெரி மச் மேண்டேட்ரி. ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் செகண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்டில் உங்களால் அட்டன் பண்ண முடியும். நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறீங்க பண்ணலன்றது செகண்டரி தான். ஆனால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இஃப் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் as mentioned in the counseling cut off. ஸோ கவுன்சிலிங் கட் ஆஃப்ன்றது நமக்கு ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு அது தெரியும்னு நம்புகிறேன். அண்ட் missed to register within the stipulated date and time, you will be not considered for the further counseling of any rounds. ஓகேவா? ஸோ அதனால் மேக் ஷுர் பசங்களா. ஸோ கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களோட ரெஸ்பெக்டிவ் மார்க்கு கூப்பிட்ருக்காங்கன்னா உடனே போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் எஸ் நோன்னு கேட்கும், எஸ் கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் சிம்பிள். ஸோ தானுவாஸ் மாதிரி கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எங்கேயுமே நான் இவ்வளோ சிம்பிளாக பார்த்ததில்ல. ஜஸ்ட் நீங்கள் போவீங்க, ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க, சப்மிட் பண்ணுவீங்க, தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ தெர் இஸ் நோ டிஃபிகல்ட்டி அட் ஆல் இன் அட்டெண்டிங் த கவுன்சிலிங். அண்ட் உங்களுக்கு எந்த டவுட், எந்த query, என்ன ப்ராப்ளம் இருந்தாலுமே ஐ எம் தேர் டு ஹெல்ப் யூ. ஸோ வை நீட் டு ஃபியர்? ஓகே. So whatever the doubt it is, let me know in the comment. Okay. So next we are moving with the 30th question. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, I have got the allotment letter and I have missed to pay the fee within the prescribed date and time due to the personal or any other reasons. Can I join other words? புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அலாட்மெண்ட் லெட்டர் வந்திருக்கு. இப்போ கவுன்சிலிங் அட்டன் பண்ணி சீட் எல்லாமே கிடச்சிருச்சு. ஆனால் வந்து தானுவாஸ்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அண்ட் ஸோ இந்த ரெஸ்பெக்டிவ் டேட்டில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்,
அப்படி சொல்ல மாட்டாங்க. ஸோ அண்ட் ஸோ இந்த ரெஸ்பெக்டிவ் டேட்க்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா, உங்களோட அட்மிஷன் ப்ரொசீஜர் எல்லாமே முடிச்சு ஃபீஸ் கட்டிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஆனா, இந்த மாரி பெர்சனல் ரீசன்ஸ்னால, இல்ல என்னால அங்க போ முடியல, நான் அதுக்கப்புறமா இந்த ரீசன கன்வே பண்ணா தான்வாஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னா, பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்க ரிப்ளை குடுத்துருக்காங்க. "நோ, தோஸ் ரீசன்ஸ் வில் பி நாட் அக்செப்டபிள். ஸோ ஒன்ஸ் யூ ஃபெயில் டு ரிப்போர்ட், சப்மிட் த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் பே த ஃபீ, இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் டு ஜாயின் அதர் வேர்ட்ஸ். இட் இஸ் பிகாஸ் இஃப் யூ ஃபெயில் டு ஜாயின், your vacant seat will be allotted to the next eligible candidate. Also, you will be not be considered for the further counseling." ஸோ உங்களோட எலிஜிபிள் அந்த உங்களுக்கு கிடைச்ச அந்த சீட் என்ன பண்ணிருவாங்க, நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணலன்னா அது அடுத்த கேண்டிடேட்க்கு போயிடும். ஸோ ஆஸ் சிம்பிள் ஆஸ் இப்போ ஒரே ஒரு லட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 பேர் இருக்கீங்க. லட்டு ஒண்ணு தான் இருக்கு. ஆனா ஆசைன்றது 3 பேருக்குமே அத சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். சரிங்களா? நீங்க கேட்டா தான் அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க போய் டக்குனு அத வாங்கிக்கணும். அப்படி இல்லன்னா என்ன பண்ணுவாங்க? இல்ல நான் நாளைக்கு சாப்பிட்டுருக்கேன். எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்குன்னீங்கன்னா, மத்த 2 பேர் அப்பா எப்படா கிடைக்கும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. டக்குனு எடுத்துப்பாங்க. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஓகே. ஸோ இப்போ 31st கொஸ்டின்ல ஐ பிலாங் டு பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி கேட்டகரி. ஆம் ஐ எலிஜிபிள் அண்டர் ஓசி ஓப்பன் கேட்டகரி கீழ நான் எலிஜிபிளா? இது வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டான கொஸ்டின். ஸோ இவ்ளோ ஈஸியா வந்து எந்த ஒரு யூனிவர்சிட்டியுமே இவ்ளோ ஈஸியா வந்து ஏக்யூலாம் குடுக்க மாட்டாங்க. தான்வாஸ் பாருங்க எவ்ளோ அழகா குடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் கேட்டகரி கீழ நீங்க வரலாம். சரிங்களா? அதான் அவங்க குடுத்துருக்காங்க. எஸ். You will be considered in OC based on the merit. Once seats under OC are filled, you will be considered under respective communities based on merit. புரியுதுங்களா? ஓப்பன் கேட்டகரியில தான் ஃபர்ஸ்ட்டு வருவீங்க. ஓப்பன் கேட்டகரி ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களோட ரெஸ்பெக்டிவ் கம்யூனிட்டிக்குள்ளேயே போயிடுவீங்க. புரியுதா? ஸோ ஓப்பன் கேட்டகரியில ஓப்பன் கேட்டகரி பசங்களும் வருவாங்க, நீங்களும் போவீங்க. கட் ஆஃப் பொறுத்து தான் அங்க அலோகேட் ஆகும். அந்த சீட்ஸ்ல நீங்களுமே வந்து உங்களுக்கு உரிமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெக்ஸ்ட் 32nd question. I got the seat in the least preferred college. Will I get the seat in the preferred college in future? லீஸ்ட் ப்ரிஃபர்ட் காலேஜ்னா என்னங்க? இப்போ நம்ம ஆர்டர் பண்ணலாம்ல 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படி ஆர்டர் பண்ணுவோம் காலேஜ. லீஸ்ட் ப்ரிஃபர்ட் அப்படின்னா நான் லாஸ்ட்டா குடுத்துருக்கிறது தான் லீஸ்ட் ப்ரிஃபர்ட். உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 3 காலேஜ் நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நான் எம்பிசி குடுக்குறேன், 2வது நாமக்கல் குடுக்குறேன், 3 ஒரத்தநாடு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க என்னோட லீஸ்ட் ப்ரிஃபர்ட் எது? ஒரத்தநாடு. இப்போ எனக்கு ஒரத்தநாடு காலேஜ் லீஸ்ட் ப்ரிஃபர்டா கிடைச்சிருக்கு அப்படின்னா, என்னால சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா? அதான் கொஸ்டின். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ். டிபெண்டிங் அப்பான் த ஜெனரேட்டட் வேகன்சி and your merit, already admitted candidates can participate for internal counseling for the change of campus. Those who got first preferred campus are not permitted for internal counseling. இப்போ இங்கே இன்டர்னல் கவுன்சிலிங் அப்படின்னா என்னன்றது நான் டீட்டெயிலாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஈவன் ஐம் டெல்லிங் நவ் இன்டர்னல் கவுன்சிலிங்ன்றது ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு லீஸ்ட் ப்ரிஃபர்ட் காலேஜ் கிடைக்குது அப்படின்னா, அதே மாதிரி லீஸ்ட் ப்ரிஃபர்ட் காலேஜ் வேறு யாருக்காச்சும் கிடச்சிருக்கோம்ல, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்டர்னல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு கிடைச்ச காலேஜை மாற்றிக்கலாம். புரியுதுங்களா? அதுதான் இன்டர்னல் கவுன்சிலிங். வேறாஸ் ப்ரிஃபர்டு காலேஜே எனக்கு கிடச்சிருச்சுப்பா, நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தேன் அதே எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா, உங்களால் இன்டர்னல் கவுன்சிலிங்லாம் அட்டெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 33rd. I have already joined in so and so college. I'm having original HSC mark sheet. I'm not having any original transfer certificate, but have original bona fide certificate of the joined college. Can I join in veterinary college using the bona fide certificate in case of selection? ஸோ ஒரு பையன் சரிங்களா, அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு சோ காலேஜில் படிக்கிறான். இப்போ வந்து வெட்னரி படிக்கணும்னு ஆசைப்பட்றான். அவன்கிட்ட வந்து ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் இல்லை. ஓகேவா? ஆனால் வந்து அவன்கிட்ட ஒரிஜினல் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டும் இல்லை. ஆனால் போனஃபைட் சர்டிஃபிகேட் அந்த ஜாயிண்ட் காலேஜ்லேருந்து வச்சிருக்கான். ஸோ இதை வச்சு என்னால் வந்து வெட்னரி படிக்க முடியுமா, எனக்கு பிபிஎஸ்சி சீட் கிடச்சிச்சுன்னா நான் உள்ளே போக முடியுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு தானுவா சைட்லேருந்து ரிப்ளை என்ன அப்படின்னா, டில் த கவுன்சிலிங் டேட், அதாவது கவுன்சிலிங் டேட் வரைக்குமே போனஃபைட் வச்சு தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஆனால் காலேஜ் வந்து ஒன்ஸ் உங்களுக்கு அலோகேட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரெஸ்பெக்டிவ் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும். அதுதான் கொடுத்துருக்காங்க. தென் வி ஆர் மூவிங் ஆன் வித் 34th கொஸ்டின். இஸ் இட் பாசிபிள் டு இன்டர்சேஞ்ச் த காலேஜ் வித் மை ஃப்ரெண்ட், ரிலேட்டிவ், எனி அதர் பர்சன் ஆஃப்டர் அட்மிஷன்? என்னால் மாற்ற முடியுமா? நல்லா இருக்குல்ல இந்த கொஸ்டின். ஸோ என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து எம்எஸ்சி கிடச்சிருக்கு, எனக்கு வந்து நாமக்கல் கிடச்சிருக்கு. நான் அவங்ககிட்ட ஏதோ பேசி நான் அது மாற்றிக்கிறேன், நீ எனக்கு அது கூட அப்படி மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தானுவாஸ் இஸ் டெல்லிங் இட் இஸ் நாட் பாசிபிள் டு சேஞ்ச் த காலேஜஸ் லைக் திஸ், ஒன்லி இன்டர்னல் கவுன்சிலிங் இஸ் பாசிபிள். ஸோ தென் 35th கொஸ்டின் வந்து என்ஆர்ஐ கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அடுத்து உடனே வந்து ஸ்கிப் பண்ணுறாதீங்க, அப்பாடா நம்ம கடமை முடிஞ்சிச்சுன்னு. அடுத்து தான் வந்து நம்மளோட 7th சென்ஸ் வந்து ஒன்று சொல்லோம்ல, அந்த கொஸ்டின்லாம் அடுத்தடுத்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன் என்ஆர்ஐ கோட்டா வெதர் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பேரண்ட்ஸ், நெஃப்யூ, நைஸ் ஆர் பிரெட் ரிலேட்டிவ்ஸ் கேன் பி மை ஸ்பான்சர். கிடையாது, உங்களோட பிளட் ரிலேஷன்லாம் ஸ்பான்சர் பண்ண முடியாது. ஜஸ்ட் உங்களோட என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ரிலேட்டிவ் ஸ்பான்சர் பண்ணலாம், பிளட் ரிலேஷன்ஸ் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஸ்பான்சர் பண்ண முடியாது. ஸோ நான் சொன்னேன்ல அவுட் ஆஃப் த பார்டர், ஸோ பார்டருக்கு வெளிலேருந்து நமக்கு சில தாட்ஸ்லாம் வரும்ல, அந்த மாதிரி கொஸ்டின் தான் இந்த அதர்ஸில் அவங்க கொடுத்துருக்காங்க.
ஸோ இஸ் தேர் எனி பிரைவேட் வெட்டினரி காலேஜஸ் அஃபிலியேட்டட் டு தான்வாஸ்? இது எல்லாமே வந்து கிரிட்டிக்கல் திங்கிங். நம்ம வந்து சும்மா இருக்க நேரத்தில எதனா பிரைவேட் வெட்டினரி காலேஜ் இருக்குமா? தான்வாஸ் எதனா ஆஃபர் பண்ணுவாங்களா? அப்படிலாம் யோசிப்போம்ல. ஸோ தான்வாஸ் இஸ் டெல்லிங் நோ. தேர் இஸ் நோ பிரைவேட் வெட்டினரி காலேஜஸ் இன் தமிழ்நாடு. ஸோ பிரைவேட் வெட்டினரி காலேஜஸ் இருக்குன்னு சொல்லி யாருன்னா உங்கள ஏமாத்துனாங்கன்னா, சொல்லுங்க. தான்வாஸ் கிட்டேருந்து எனக்கு ரிப்ளை வந்துருச்சு. அவங்க இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தேர் இஸ் நோ பிரைவேட் வெட்டினரி காலேஜஸ் இன் தமிழ்நாடு. ஐ நோ தட். பாய் பாய் அப்படின்னு சொல்றீங்க. தட் இஸ் காம். ஸோ நெக்ஸ்ட். ஸோ 37th பார்த்தீங்க அப்படின்னா, வெதர் எனி மேனேஜ்மெண்ட் கோட்டா இஸ் அவைலபிள் இன் தான்வாஸ் யூஜி அட்மிஷன். ஸோ எதனா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் வந்து தான்வாஸ் ஆஃபர் பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ தெர் இஸ் நோ மேனேஜ்மெண்ட் கோட்டா அட் ஆல். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு வெறும் இந்த 7 கான்ஸ்டன்ட் காலேஜஸ்க்கு கவர்மெண்ட் மூலியமா தான் போக முடியும். ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸ் தேர் இன் தமிழ்நாடு. பிரைவேட் காலேஜஸ் இருக்குது. பட் தட் இஸ் அபார்ட் ஸ்டேட். வேறு ஸ்டேட்டில் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் நான் தரேன். நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ 38 கொஸ்டின். ஐ எம் அனேபிள் டு ஸ்டடி இன் த பர்ட்டிகுலர் கேம்பஸ் டியூ டு மெடிக்கல் ஆர் சில ரீசன்ஸ்னால என்னால் அங்கேருந்து படிக்க முடியல. என்னால் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா காலேஜ் அப்படின்னா, அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எந்த காலேஜில் அலோகேட் ஆகுறீங்களோ அந்த காலேஜில் தான் படிக்க முடியும் டில் எண்ட். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். அப்பாடா ஒரு வழியாக வந்துட்டோம் லாஸ்ட் கொஸ்டினுக்கு. ஸோ ஹூம் ஐ ஹாவ் டு கான்டாக்ட் ஃபார் எனி queries while filling up the application. ஸோ அப்ளிகேஷன் இல்லை, என்ன ஒரு டவுட் இருந்தாலுமே யாரை வந்து நான் காண்டாக்ட் பண்ணுறதுன்ற கொஷனுக்கு ஸோ ஃபஸ்ட்டு ரிப்ளை ஆஸ் அ மென்டார் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தான்வாஸை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ admissions@tanvas.org.in. நாமளும் வந்து எல்லா வீடியோஸுமே நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இதை தான் சொல்லுவேன். நீங்கள் தான்வாஸை தான் காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ தான்வாஸோட அஃபிஷியல் வெப்சைட் செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக தான்வாஸ்க்கு வந்து கால் பண்ணலாம். கால் அவங்க பிக் பண்ணல, லைன் பிஸின்னு வருதுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுங்கள். அவங்களோட அவைலபிள் டைமிங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to ஈவினிங் அது 5 o'clock வரைக்கும் அவைலபிளாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ண வேண்டாம், எடுக்க மாட்டாங்க. ஸோ தட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அப்படி கால் உங்களுக்கு அப்படியும் ப்ரோ எடுக்க மாட்றாங்க, எனக்கு வந்து அர்ஜென்ட்டாக எதனா கேட்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து இந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் query போட்டிங்கன்னா வித்தின் 24 ஒர்க்கிங் ஹவர்ஸ் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிரும். சி ஹவ் பியூட்டிஃபுல்லி வி ஹவ் கம்ப்ளீட்டட் எவ்ரிதிங். ஸோ பர்ஃபெக்ட்ல. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.